ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஜோடி ஆர் யூ ரெடியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அபினவ் அண்ட் ராணிகுமாரி டான்ஸ் ஆடச்சோன்னா வந்து ஒரே சிம்னாட்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏமா இது சிம்னாட்டிக்ஸ் ஸ்டேஜ் இல்லைம்மா, டான்ஸ் ஸ்டேஜுமா, நிறையா டான்ஸ் ஆடுங்க, கொஞ்சோண்டு சிம்னாட்டிக்ஸ் வைங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப வச்சிங்கன்னா பார்க்க நமக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி சுற்றினே கிடக்குது என்ன இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சிம்னாட்டிக்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. ஆமாம், எவ்வளோ போன வாட்டி அப்படி தான் இருந்தது, இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணு அவங்களோட இது வந்து வெறும் சிம்னாட்டிக்ஸ் வச்சு தான் இருக்குது. வேறு டான்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது. நல்லா இருக்கு டான்ஸு நல்லா இல்லைலாம் சொல்லலை, ஆனால் வந்து டான்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் சிம்னாட்டிக்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த டான்ஸ் வந்து மறைஞ்சி போகுது. சிம்னாட்டிக்ஸ் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? எது நிறையா இருக்கோ அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும், எது கம்மியாக இருக்கிறது ஞாபகம் இருக்காது இல்லையா? அது மாதிரி அந்த பொண்ணு பண்ணது அந்த மாதிரி தான் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிரதீப், தம்பி உன்னைக்கே உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா பெரிய இதுதான். அந்த இதுக்கே வந்து பெரிய அந்த நிகழ்ச்சிக்கே ஒரு பெரிய என்ன சொல்லி ஒரு புக் மாதிரி இது மாதிரி சொல்லியிருக்கோம், ஒரு கரும்புள்ளி மாதிரி இருந்திருக்கும். உனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடி ஒன்று கொண்டா உனக்கு செம்ம. ரெண்டு பேருக்கு உங்கள் ரெண்டு பேர் ஜோடிக்கு வந்து அடிச்சிக்கே கிடையாது, யாருமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் சரி. ஏன்னா மக்களுக்கு வந்து எதுக்கு டிவி பார்க்குறாங்க, வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறக்கா டிவி பார்க்குறாங்க? கிடையாதுல்ல, நல்லா ஜாலியாக இருக்க தான் டிவி பார்க்குறாங்க. அந்த ஜாலியாக வந்து நீங்கள் கொண்டு வரீங்க. பக்கா மாஸ் கொலை வெறி. பிரதீப் அண்ட் பிரியங்கா ஜோடி தெரிக்க விடுறீங்க பர்ஃபார்மன்ஸில் வந்து. மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து அதுதான் முக்கியம். ஒரு சேனலில் வந்து இப்போ எல்லோரும் வந்து பார்க்குறது மெயினாக வந்து பார்க்குறது சந்தோஷமாக இருக்க தான் பார்ப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் கொடுக்குறீங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து விஜய் அண்ட் ஸ்ரேயா, அந்த பொண்ணு நல்ல டான்ஸ், ரெண்டு பேரும் நல்ல டான்ஸு, சும்மா சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் டான்ஸ் ஃபுல் டான்ஸு. இவங்க வந்து டான்ஸில் அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் சிரிப்பாகவும் ரொம்ப டான்ஸாக இருந்தால் நல்லா சூப்பராக இருந்தது. சிம்னாட்டிக்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சு, நம்ம அங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அதுதான் பண்ணியிருந்தாங்க, ஒரே சிம்னாட்டிக்ஸ் கடுப்பாக இருக்குப்பா, கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் சரிங்களா? அந்த அபினவ் அண்டு ராணிகுமாரி அவங்களுக்கு தான். ஆனால் இவங்க இதில் செம்ம டான்ஸு, செம்ம டான்ஸு, சூப்பர் டான்ஸு. அதுக்கப்புறம் வந்து அது யார், அதிராண்டி சஞ்சய் ஜோடி. உண்மைக்கே சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னு நீங்கள் நினச்சி யாருமே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் டான்ஸில் வந்து அந்த குறையே தெரியலை. அவங்க டான்ஸ் மட்டும் தான் தெரியாது தவிர அவங்களுக்கு அந்த குறைங்களே யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாது அந்த அவ்வளோ என்ன இப்படி ஆடுது இந்த பொண்ணு, எவ்வளோ அழகாக ஆடுது இருந்தால் நினச்சிருப்பாங்க. பரவாயில்ல, சூப்பராக ஆடுதுன்னு தான் நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து, அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த பையன் ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து சூப்பராக ஆடிருந்தாங்க. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மணிகண்டா அண்ட் ஜாஸ்மின் ஜோடி, நல்லா மணிகண்டா சூப்பராக இருந்த தம்பி. ஆனால் என்னாச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அதனால வந்து டிஸ்குவாலிஃபைட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். 2-3 வாரத்துக்கு ஆட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்குவாலிஃபைனா 2 மணி நேரத்துக்கு ஆட முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வரலாம், வைல்ட் கார்டில் வரலான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் கண்டினியூவாக வந்துட்டு வராமல் மறுபடியும் வந்து இடவில் வரும்போது கொஞ்சம் சோறு ஆயிருக்கலாம். என்ன ஆகுறான்னு தெரில, பார்ப்போம். அது வந்து நான் 2 மணி நேரம் கழிச்சு எப்படி அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நல்லா பண்ணாங்க, டான்ஸு சூப்பராக பண்ணாப்புல அந்த பையன், செம்மையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஸ்டேஜே ஆட விட்டாப்புல இல்லையா? ஸ்டேஜே ஆட விட்டாப்புல டென்ட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறது, அந்த ராணிகுமாரி அண்ட் அபினவுக்கு அதான் சொல்கிறோம், ரொம்ப போட்டு சிம்னாட்டிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா யார் வந்து மறுபடியும் உங்கள் இது வந்து என்ன ஆகும், அப்படியே இதாயிரும், இடவில் வந்து பிரேக் ஆன மாதிரி ஆயிரும். அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு அதை கம்மி பண்ணிடுங்க, சிம்னாட்டிக்ஸ் கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். டான்ஸும் வந்து கரெக்டாக ஸ்டெப்பு வந்து இப்போது நல்லா ஒன்று போல் ஆடுங்க. தேவையில்லாத ஸ்டெப்பை போடுறேன்னு சொல்லி போட்டு காலை வந்து இந்த மாதிரி அவங்க ஏதாவது இது பண்ணிடாதீங்க. அதனால் கவனமாக ஆடுங்க. அது உங்களுக்கு உங்கள் கையும் காலும் தான் உங்களுக்கு வந்து மூலதனம். அதை வந்து புரிஞ்சுக்குங்க மக்களே இல்லை கண்டஸ்டாக அவங்க சொல்கிறது. சரி மக்களே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு.
இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்குமே க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.